வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாநில ஆள்சேர்ப்பு நிலையம் எஸ்ஆர்பி ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ அதுலேருந்து ஒரு அறிவிப்பு ஒன்று இப்போ ஒரு செய்தி குறிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இது என்னன்றதை வாசிக்கிறேன். அது என்னன்னா வேக்கன்சி ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்பெக்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் அசிஸ்டண்ட் 211 கொடுத்துருந்தாங்க வேக்கண்ட்டு. இப்போ 111 குறைச்சிருக்காங்க. அதுபோல் தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியோட உதவியாளர் அந்த போஸ்ட்டையும் 10 வேக்கண்ட் குறைச்சி 65 கொடுத்துருக்காங்க. அது வாசிக்கிறேன். செய்தி குறிப்பு எண் 2/2026 9/2/2026 கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் செயல்படும் தலைமை கூட்டுறவு சங்கங்கள் வங்கிகளில் காலியாக உள்ள உதவியாளர் இளநிலை உதவியாளர் காலி பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்காக 15/9/2025 அன்று திருந்திய அறிக்கை எண் 1/2026 வெளியிடப்பட்டிருந்தது. அவற்றில் நிர்வாக காரணங்களுக்காக தற்போது தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி மற்றும் தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி ஆகியவற்றுக்கான காலி பணியிடங்களின் எண்ணிக்கை முறையே 111 மற்றும் 65 மாற்றப்பட்டு உள்ளது. இதில் எதுனா இப்போ பார்த்தோம் இல்லையா, தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி அதோட உதவியாளர்கள் 211 111 காலி இடமாக குறைச்சிருக்காங்க. 100 இடங்களை குறைச்சிருக்காங்க. இப்போது உத்தேச காலி பணியிடங்கள் தான் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியில் 65 காலி பணியிடங்கள் இப்போதைக்கு இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆகவே மாநில ஆள்சேர்ப்பு நிலையம் மூலம் உதவியாளர் இளநிலை உதவியாளர் மொத்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை திருந்திய அறிவிப்பு எண் 1/2025 நாள் 15/9/2025 படி 327 267 மாற்றியமைக்கப்படுகிறது. இந்த உத்தேசமாக அந்த 267 காலி பணியிடங்களுக்கு வகுப்பு வாரி இடஒதுக்கீடு பின்வருமாறு. இதில் பொது பிரிவு ஜென்ரல் 81, பிற்படுத்தப்பட்டோர் பிசி பேக்வர்ட் கிளாஸ் 69, பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் பிசிஎம் 10, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் 53, ஆதி திராவிடர் 40, ஆதி திராவிடர் அருந்ததியர் 8, பழங்குடியினர் 3, பின்னடைவு காலி பணியிடம் அப்படின்றது 3. இது இன்றைக்கி கொடுத்துருக்க தகவல். இது எஸ்ஆர்பிலேருந்து இந்த செய்தி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.